Hello, welcome back to the channel. நம்ம அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் வந்து அப்ராப்ரேஷன் ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீட் ஆர் அக்ரிமெண்ட் ஆர் மோர் தென் த அவைலபிள் ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம 15,000 கொடுக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ப்ராஃபிட் வந்து 10,000 தான் இருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோன்றது இந்த டைட்டில் நம்ம படிக்க போகிறோம். Okay, so if total amount of appropriation is more than the net profit plus interest on drawing, நம்ம இந்த சைடு கிரெடிட் சைடு வந்து அப்ராப்ரேஷனில் என்ன போட்டிருப்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருப்போம், அதாவது நெட் ப்ராஃபிட் போட்டிருப்போம், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் போட்டிருப்போம். அதை ரெண்டையும் ஆட் பண்ணியே நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை மீட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ண போகிறோம். ஸோ அவைலபிள் ப்ராஃபிட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் அமாங் த பார்ட்னர்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் அப்ராப்ரேஷன். ஸோ அப்ராப்ரேஷனில் என்ன ரேஷியோ, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ரேஷியோ எடுத்து அந்த ரேஷியோவில் வந்து இருக்கிற ப்ராஃபிட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். நம்ம பார்க்கலாம் ஒன்றுன்னா. The ratio of appropriation determined as follows. Determine the amount payable as appropriation to each partner according to partnership deed. For example, salary, remuneration payable, commission payable, interest on capital, etc. payable to each partner in determine. So, எவ்வளோ கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். Whether the company is getting profit or loss. கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அப்ராப்ரேஷனில் இருந்துச்சு, பார்ட்னர்ஷிப் டீடில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியே ஆகணும், கொடுத்து தானே ஆகணும். ஆனால் ப்ராஃபிட் வந்து எங்கிட்ட கம்மியாக இருக்குது, பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோ சேலரியோ அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ அடுத்த டிட்டர்மினேஷன் என்னென்னா, டோட்டல் த அமௌண்ட் ஆஃப் அப்ராப்ரேஷன் ஃபார் ஈச் பார்ட்னர் செப்ரேட்லி. ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நம்ம செப்ரேட்டாக வந்து டோட்டல் பண்ண போகிறோம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, யாருக்கு என்ன சேலரி இருக்குது, கமிஷன் இருக்கா, எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் அமௌண்ட் ஆஃப் அப்ராப்ரேஷன் is the ratio in which distributable profit, that is net profit plus interest on drawing is appropriation. கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். Atul and Amit are partner in the firm. As per the partnership deed, the partners are to get salary of 1 lakh and 1,20,000 per annum respectively, and interest on capital at 10% per annum, which is 20,000, 40,000 respectively. Net profit for the year 2,10,000 will be appropriated in the ratio of 3:4. So calculate as follows. Okay. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் ட்ராயிங் சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்லியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் சொல்லிட்டாங்க. ஃபைன். ஸோ நெட் ப்ராஃபிட்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, ரைட்? ஸோ இப்போ என்னென்ன கொடுக்கணும், நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும் பார்ட்னருக்கு. அப்போ அத்துலுக்கும் அமித்துக்கும் சேலரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. சேலரி என்னென்ன எவ்வளோ கொடுக்கணும் உங்களுக்கு, 1 lakh and 1,20,000 கொடுக்கணும், போட்டாச்சு. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 20,000, 40,000 அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, 10%, which is 20,000, 40,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 20,000, 40,000. அப்போ அத்துலுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும், 1,20,000. அமித்துக்கு வந்து 1,60,000 கொடுக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, 2,10,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 2,80,000 வந்திருக்கு. இங்கே 2,10,000 தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, 1,20,000 is to 1,60,000. இப்போ 120 is to 160 வந்து நம்ம ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இந்த ரேஷியோவை வச்சு இந்த 3:4 இருக்குது பார்த்தீங்களா, அப்போ எவ்வளோ வரும், 3/7 and 4/7 வரும். இந்த 3/7, 4/7 தான் வந்து என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இவங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்னருக்கு 2,10,000 into 3/7 90,000. செகண்ட் பார்ட்னருக்கு 2,10,000 4/7 1,20,000 டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரப்போகிறோம். புரியுதா? ஸோ அப்போ நம்ம அடுத்தடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம், அதில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்கள், 15. Ajay and Vijay are partners sharing profit in the ratio of 3:2. Ajay contribute 20 lakh as his capital while Vijay did not contribute capital. இங்கே அஜய் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு, கேபிட்டல் போட்டிருக்காரு, ஆனால் விஜய் வந்து கேபிட்டல் போடலை. The partnership deed provides for interest on capital 8% per annum. So and salary to Vijay 8,000 per month. ஸோ அப்போது நம்ம அஜய் தான் கேபிட்டல் போட்டிருக்காரு. ஸோ அஜய்க்கு வந்து 8% நம்ம கொடுக்கணும், விஜய்க்கு வந்து 8,000 into 12 96,000 நம்ம கொடுக்கணும் இல்லையா. ப்ராஃபிட் பிஃபோர் ப்ரொவைடிங் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் சேலரி
ஃபார் த இயர் எண்டிங் 31st was 80,000. இப்போ 80,000 தான் இருக்குது நம்மக்கிட்ட, ரைட்டா? இப்போ இந்த 20 லேக்குக்கு 8% போட்டிங்கன்னா 1,60,000 வரும், ரைட்? 8% போட்டிங்கன்னா 1,60,000. அதே மாதிரி விஜய்க்கு 8,000 போட்டிங்கன்னா 8,000 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 96,000. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் கம்பெனி வந்து வெளியே கொடுக்கணும். 1,60,000 ப்ளஸ் 96,000 இந்த ரெண்டையும் கம்பெனி வெளியே கொடுக்கணும். ஆனால் கம்பெனிக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 80,000 தான் இருக்குது, ரைட்? ஸோ இப்போது 1,60,000 இஸ் டு 96 அதை வந்து நம்ம ரேஷியோவாக எடுத்துக்க போகிறோம். ஓகே, 160 இஸ் டு 96 போட்டிங்கன்னா யூல் பி கெட்டிங் 5:3 வரும். ரேஷியோ கேல்குலேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சொல்லிடுறேன், 5:3. இந்த 5:3 தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இருக்கிற 80,000 5:3 பிரிச்சிருக்காங்க. புரியுதா? அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்கள். இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 16. Varun and Vivek were partner in the firm, sharing profit in the ratio of 3:2. The balance in their capital and current account as on 1st April 2022 were as under. ஸோ பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, கரண்ட் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் ப்ரொவைட்ஸ் தட் வருண் வாஸ் டு பி பெய்ட் அ salary of 5,000 per month, whereas Vivek was to get a commission of 30,000 for the year. Interest on capital was to be allowed at 8% per annum, whereas interest on drawing was to be charged 6%. The drawings of Varun were 3,000 at the beginning of each quarter, while Vivek withdrew ₹30,000 on 1st September. The next month, the net profit of the firm for the year 2022 and 23 before making the above adjustments was 1,20,000. ஸோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே கொடுக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடணும், ரைட்? ஸோ பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் ஃபஸ்ட்டு போட போகிறோம். நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1,20,000. அதே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் பார்த்திங்கன்னா வருண் வந்து 12,000 எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு. ஸோ வருணோட ட்ராயிங்ஸ் வந்து 12,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 7.5 டிவைடட் பை 12. ஸோ இந்த 7.5 வந்து எப்படி எடுத்தோன்னு உங்களுக்கு தெரியும். ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் எவ்ரி குவார்ட்டர்னா 12 + 3 டிவைடட் பை 2 வரும். ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது அதை நம்ம என்னென்னு அது கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வருணுக்கு வந்து இங்கே 12,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை எப்படி கேல்குலேட் பண்ணணுன்னா வருண் என்ன சொல்லியிருக்காங்க, குவார்ட்டரில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஜான்வரி, ஸோ 12,000 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் டிவைட் பண்ணுவோம். ஸோ ஒரு இயரில் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3,000 at the beginning of each quarterன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டருக்கு 3,000 இன்ட்டு 4 பார்த்தீங்கன்னா 12,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 7.5 டிவைட் பை 12. ஓகே, 450. ஸோ அதே மாதிரி விவேக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் வித்ட்ரா பண்ணியிருக்காரு, அதுவும் 30,000. ஸோ 30,000 6/100 இன்ட்டு 7/12. ஓகே, எப்போ பண்ணியிருப்பாருன்னா செப்டம்பரில் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் மந்த்தை. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8% கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு இப்போ கீழே பாருங்களேன், இப்போ யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு போட்டிருக்காங்களா? இப்போ சேலரி பார்த்திங்கன்னா வருணுக்கு நம்ம 60,000 நம்ம கொடுக்கணும் இல்லையா? 5,000 இன்ட்டு 12 போட்டு 60,000 நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 24,000 கொடுக்கணும் அவருக்கு, ரைட்? ஸோ அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் 30,000, இவருக்கு 60,000. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வருது, 84,000 + 46,000. ஸோ நமக்கு 1,30,000 வருது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க கேபிட்டல் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,21,500 தான் இருக்குது கம்பெனிக்கு. ஆனால் கம்பெனி எவ்வளோ கொடுக்கணும், 1,30,000 கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், ரேஷியோ எடுக்கணும். என்ன ரேஷியோ, 84:46. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு வாங்க.
ஸோ பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் 42:23. ஸோ இந்த ரேஷியோ வச்சு தான் என்ன பண்ணிக்க போகிறீங்க, டிவைட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வெறும் கேபிட்டல் அமௌண்ட் மட்டும் தான் போட போகிறோம். கரண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் வருணோடது க்ரெடிட் பண்ணியிருக்காங்க, விவேக்கோடது டெபிட் பண்ணியிருக்காங்க. கொஷினில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ட்ராயிங்ஸ் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அண்ட் அப்ராப்ரேஷனில் எவ்வளோ டிவைட் பண்ணியிருக்காங்களோ இந்த ரேஷியோவில் தான் டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1,21,500 × 42:23 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்லாம் போட்டு